அனைவருக்கும் வணக்கம். நமது மாஸ்டருக்கும் லட்சியத்திற்கும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் சிரத்தையும் முழு ஈடுபாடும் கொண்ட அபியாசிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். மாஸ்டர் நேரில் இங்கு வந்திருந்தால் விசுவாசம் குறித்த அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரது தீவிர விருப்பமாக இருந்திருக்கும். அவர் என்ன கூறியிருந்திருப்பார் என்று நம்மால் ஊகிக்கத்தான் முடியும். ஆனால் நான் விசுவாசம் என்ற இந்த விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்தித்த போது என்னுள் பல எண்ணங்கள் எழுந்தன. இந்த விஷயத்தின் விரிவான மற்றும் பிரம்மாண்டமான கருத்து என்னை மிகவும் ஈர்த்தது. இந்த பிறந்தநாள் விழாவின் பொழுது ஜாரிஜி மகராஜ் வரல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஜாரி மாஸ்டருக்கு அவர் சென்னையில தான் இருந்தார். திருப்பூர்ல இருந்து இந்த முழுசா இந்த விழாவை நடத்தினது நம்முடைய தாஜி மாஸ்டர். இந்த தலைப்புல அவர் இந்த அருள் செய்திக்கு அவர் கொடுத்திருக்க பேரே விசுவாசம், லாயல்டி அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காரு. அதுக்கு பின்னாடி ஆழமான பல கருத்துக்கள் இருக்கும். அது நம்ம போக போக படிச்சாதான் நமக்கு தெரியும். முதற்கண் விசுவாசம் கொள்வதற்கு இணையற்ற தன்னம்பிக்கை வேண்டும். முதலில் என் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும். கடவுளே என் முன் நின்று தரிசனம் கொடுக்கிறார் என்றாலும் அவரது பிரசன்னத்தை உணர்வதற்கு போதுமான நம்பிக்கை என் மீதும் எனது புலன்களின் மீதும் எனக்கு இருக்கிறதா? அல்லது இது ஒரு பொய்த்தோற்றம் என்று என்னை ஏமாற்றிக் கொள்வேனா? விஷயங்களை உணரும் எனது திறன்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என்னிடம் எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? இந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் நான் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? அடுத்த விஷயம், விசுவாசம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துலதான் பேசுறார். முதல்ல விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா எனக்கு என் மேல நம்பிக்கை வரணும். கடவுளே என் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா கூட அவரு தான் கடவுள்னு புரிந்து கொள்றதுக்கு, அவரை தான் கடவுள்னு நம்புறதுக்கு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். அப்படி இல்லைன்னா, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, என்னுடைய பயிற்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, என்னுடைய மாஸ்டர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா மாஸ்டருடைய பிரசன்னத்தை நான் எப்பொழுதுமே ஏற்கிறது கிடையாது. எனக்கு தியானம் பண்ண உட்கார்றேன், கண்ணை மூடுனா நிறைய எண்ணங்கள் வருதுன்னா விசுவாசத்தோட ஆமா எண்ணங்கள் வருதுன்னு சொல்றேன். அந்த எண்ணங்கள் பொய்ன்னு நான் சொல்றது இல்லை. எண்ணங்கள் வர்ற மாதிரி தோணுது எனக்கு அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, எண்ணங்கள் வந்துங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா அதே மாஸ்டருடைய பிரசன்னம் என்னுடைய இதயத்துல தெரியுது அப்படின்னா முதல்ல நான் என்னை நம்பவே மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, மாஸ்டர் இருக்கிற மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். மாஸ்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அது உண்மையான்னு தெரியல அப்படின்பேன். இது மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்பேன். அதாவது ஒரு தெய்வீக பிரசன்னத்தை முழுசாக நம்புற நம்பிக்கை கூட நம்மளிடம் கிடையாது. என்னுடைய இதயத்துல இன்னைக்கு என்னுடைய மாஸ்டருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு முழுமையாக எனக்கு நானே நம்புறது கிடையாது. சொல்றது வேணா சொல்லுவோம். வெளியில சில பேர் நான் கண்ண முன்னங்க உள்ளார மாஸ்டர் வந்துட்டாருங்க, அப்படியே மாஸ்டர் தாங்க முழுசா நின்னாரு அப்படின்னு வெளியில தம்பட்டம் அடிக்கிறவங்க இருக்காங்க. அவர்கள் 90% பொய் சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலேயே மாஸ்டரை உணர்றவங்க ஒரு நாளும் அதை வெளியில ரொம்ப பெரிய அளவுல சொல்ல மாட்டாங்க. அது உணர உணர உள்ளுக்குள்ளார மருகி மருகி உள்ளார உருகி உருகி போற மாதிரி ஒரு உணர்வாகத்தான் அது இருக்கும். ஏன்னா அது அன்பின் அடிப்படையில வர்ற ஒரு உணர்வு. அது வரும்பொழுது அதோடு சேர்ந்தே என்ன வந்துடும்னு கேட்டா ஒரு எட்டிகேட் வந்துடும். அதை சொல்லக்கூடாது, அது சொல்ற விஷயம் கிடையாது, தாம்பத்திய உறவு மாதிரி அது அப்படின்ற ஒரு உணர்வு. இதை போய் யாரு சொல்லுவா? வெளியில சொல்லிக்கிற விஷயம் கிடையாது அது. அது மேலும் மேலும் தான் நினைத்து சந்தோஷப்பட்டு கரைந்து உள்ள போறதுக்கான ஒரு உணர்வாக இருக்கு. அதனால இந்த வெளியில தம்பட்டம் அடிக்கிறவங்க இதுல பேசப்படல. ஆனா நம்ம உள்ளுக்குள்ளாரையே நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு நம் மீதும் நமது குருநாதர் மீதும் நமது பயிற்சி முறையின் மீதும் நம்பிக்கை இல்லை.
விசுவாசம் இல்லை. நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்திருந்தால் நம்ம ஒவ்வொரு முறை மாஸ்டருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளார உணரும் பொழுதும், அல்லது நம்ம பக்கத்துல நம்முடைய கஷ்டமான காலகட்டங்கள்ல, அல்லது நமக்கு தேவையான அறிவுரைகள் வர வேண்டிய காலகட்டத்துல மாஸ்டர் யாருடைய உருவத்தில் வேணாலும் நம்ம பக்கத்துல இருக்கலாம். அந்த பிரசன்னத்தை அவர் மூலமாக என்னால உணர முடியுமா முடியாதா அப்படின்னா, எனக்கு விசுவாசம் இருந்தால், எனக்கு மாஸ்டர் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால், மாஸ்டர் எந்த ரூபத்துல என் அருகில நின்று அறிவுரை சொல்லிட்டு இருந்தாலும், இல்ல எனக்கு ஒரு உதவி செய்து கொண்டிருந்தாலும், இல்லது என்னை திட்டிக் கொண்டிருந்தா கூட, பல நேரங்கள்ல மாஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளாக என் பக்கத்துல நிற்பார். ஆனால் அதை உணர்ந்து கொள்கின்ற அளவுக்கு என் புலன்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை என் கால் சொல்லு, இது சொல்றது மாஸ்டர் மாதிரி வந்திருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கு என் புலன்களின் மீது எனக்கு போதுமான நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, அதெல்லாம் கிடையாதுப்பா, ஹார்ட்ல மாஸ்டராவது தெரியறதாவது, இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி நான் என்னை ஏமாத்திக்கிறேனா? விஷயங்களை உணரும் திறன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குதா? அங்க ஒரு விஷயம் நடக்குது, இங்க ஒரு மாஸ்டர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதுன்னு என் உள்ளுணர்வு கனெக்ட் பண்ணுது. தேவையில்லாம நான் இதை ரெண்டையும் முடிச்சு போடாதப்பா, அது வேற இது வேற, நீனா எதையாவது கனெக்ட் பண்ணிட்டு நீனாவே ஒரு ரூட்ல போகாத அப்படின்னு எனக்கு நானே சமாதானப்படுத்திக்குவேன். அதே நானு நம்முடைய எதிரியாக நம்ம பாவிக்கிற ஒருத்தர், அவர் சாதாரணமாக செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும், எப்பயோ பேசின விஷயத்தையும் கோர்த்து முடிச்சு போட்டு இவர் எவ்வளவு பெரிய அவாசமான ஆளு அப்படின்னு சிலாகிச்சு பேச என்னால முடியும். அதுல இருக்கிற ஒரு விசுவாசம், அதுல இருக்கிற நம்பிக்கை எனக்கு என்னுடைய குருநாதர் மேல, அவருடைய பிரசன்னத்து மேல இல்லை. சோ நம்மளுடைய பயிற்சி முறையில மாஸ்டர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு நன்றி உணர்வு. நல்லவேளை அந்த விஷயத்தை பத்தி அதிகம் பேசவே இல்லை. அது பேசுனா அது இன்னொரு ரூட்ல போயிடும். இப்ப மாஸ்டர் விசுவாசத்துக்கு முன்னாடி டாபிக் நன்றி உணர்வு. சோ அது ஒரு டைமென்ஷன், நன்றி உணர்வு, நன்றி உணர்வுல இருந்து விசுவாசங்கிறது. ஆனா அவர் இன்னும் ஆழமா போறாரு. நீங்க நன்றி உணர்வு கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்க மேல. முதல்ல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு புரிதல், உங்களுடைய புலன்களின் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை, இதெல்லாம் இருந்து உங்களுக்குள்ளார ஏற்படுற அந்த தெய்வீக உணர்வு, தெய்வீகத்துடனான தொடர்பை நீங்களே நம்புற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. இந்த நம்பிக்கையை எப்படி நான் வளர்த்துக் கொள்வது? ஏன்னா விசுவாசத்துக்கு அடிப்படை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளார அந்த லாயல்ட்டிங்கிற விஷயத்த கொண்டு வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விசுவாசம் வளர்ந்த பிறகு எந்த விதமான நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படுவதில்லை வெளிப்புறமாக. இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கோணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மாடர்ன் வேர்ல்டுல பேசுற எந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிற விஷயமே வெளிப்புறமான விஷயங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஆனா யார் ஒருத்தருக்கு தன் மேல நம்பிக்கையும் தன் மேல தன்னம்பிக்கையும் வளர்ந்திருக்கோ அவங்க மட்டும்தான் வெளிப்புறமாக நன்றி உணர்வோடையும் விசுவாசத்தோடையும் இருப்பாங்க. இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. இந்த அமைப்பின் மீதும் என் பயிற்சியின் மீதும் விசுவாசம் கொள்வதன் மூலம் இது சாத்தியமாகும். இப்படி என் மேலேயே எனக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு சரியான வழி என்ன அப்படின்னா, நான் சார்ந்திருக்கிற இந்த மிஷன் மேல, நான் செய்கிற இந்த பயிற்சி மேல எனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். பயிற்சி மேல எதுக்குங்க விசுவாசம் இருக்கணும்? இது தேவையா அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிற கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஏன் மாஸ்டர் இந்த வார்த்தையை இங்க போடுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு காரணம் நமக்கு புரியும். இந்த பயிற்சி முறை மீதும் என்னுள் எப்போதும் நிகழ்கின்ற மாற்றத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லாவிடில் என்னுடைய மிஷனுக்கும் என்னுடைய மாஸ்டருக்கும் கடவுளுக்கும் என்னால் விசுவாசமாக இருக்க முடியாது. ஆகையால் முதலில் விசுவாசம் என்பது தன் மீது நம்பிக்கை கொள்வதில் ஆரம்பிக்கிறது. அது அனைவருள்ளும் இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்றாற்போல் நம்மை தயார் செய்து கொள்வோம். எனது தேவை உங்களுடைய தேவையிலிருந்து வேறுபடலாம். நாம் நம்மை பகுத்து ஆராய்ந்து உள்ளாய்வு செய்து லட்சியத்தை நோக்கிய இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள தேவையானவற்றை சேகரித்து நம்மை தயார் செய்து கொள்ள முயல்வோமாக.
கடைசியா சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்குமான நீடுங்கிறது வெவ்வேறையாக இருக்கலாம். எந்த புலன் அவருக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய தேவைகள் மாறலாம். அதனால தேவைகள் என்பவை கூட எல்லாருக்கும் பொதுவானவை கிடையாது. அவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். அது நம்முடைய தேவை, உண்மையான தேவை என்ன என்பதை நாம தான் வந்து அனலைஸ் பண்ணணும். நாம தான் உள்ளார வந்து உள்ளுக்குள்ளார போய் ஆராய்ச்சி செய்யணும். செய்து லட்சியத்தை நோக்கிய நம்முடைய இந்த புனிதமான பயணத்தை மேற்கொள்ள தேவையானவற்றை சேகரித்து நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசம் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல நாம வந்து ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா இந்த விசுவாசம்ங்கிற கான்செப்ட்ல ஃபெயிலியர் ஆகிறோம். அங்கதான் வந்து ஆன்மீகத்துல தொடர்ச்சியான ஒரு முறை, தொடர்ச்சியான ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது போயிடுது. நமக்கு மாஸ்டர் மேல மரியாதை இருக்குது, கரெக்டு. மாஸ்டர் நமக்கு செய்யும் பொழுது நமக்கு நன்றி உணர்வு கூட இருக்கிறது. நமக்கு ஏதாவது நன்மை செய்யும் பொழுது நன்றி உணர்வு இருக்கிறது. இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது, மாஸ்டர் மேல நமக்கு வந்து ஒரு மரியாதை, இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான். இது விசுவாசம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதும் ஒருத்தருக்கு நன்றி செலுத்துறதும் எப்ப சாத்தியம் அப்படின்னா அவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது சாத்தியம். நமக்கு தீமை செய்கின்ற ஒருத்தரை, நம்மை அவமானப்படுத்துகிற ஒருத்தரை நாம் நன்றி உணர்வோடு நோக்குவோமா? இல்ல நமக்கு தீமை செய்கிற ஒருத்தரை, நம்மை வந்து பல பல நேரங்கள்ல நமக்கு துரோகம் செய்கின்ற ஒருத்தருக்கு நாம மிகுந்த மரியாதை அளிப்போமா? அப்படின்னா கிடையாது. நிச்சயமாக அது செய்ய முடியாது. அப்ப நன்றி உணர்வுங்கிறது நமக்கு நம்முடைய ஒரு நன்மைக்குன்னு நாம நினைக்கிற விஷயத்த யார் செய்யறாங்களோ அவங்க மேல நம்ம காட்டுறது. ஆனா விசுவாசம் என்பது நமக்கு நன்மை செய்யறாங்க, ஒரு காலத்துல நன்மை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு ஏற்பட்ட பிறகு, அதன் பிறகு அவங்க எவ்வளவு தீமைகளை செய்தாலும், எவ்வளவு வந்து நமக்கு எதிரான செயல்களை நோக்கி நம்மளை கொண்டு வந்தாலும், இல்ல இவங்க அன்னைக்கு எனக்கு செஞ்சவங்க, இவங்க கட்டாயமா சொல்றது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு கசப்பாக இருந்தாலும் நாளைக்கு இது என் நன்மைக்காக தான் இருக்கும், கட்டாயமாக இவர் சொல்ற எல்லாம் என்னுடைய நன்மைக்கே அப்படின்னு லாஜிக்கையும் ரீசனிங்கையும் தாண்டி யார் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரோ அப்ப அவருக்கு அவர் மேல விசுவாசம் இருக்கு. ஸோ விசுவாசம் என்பது நன்றி உணர்வுல இருந்து முழுமையாக வேறுபட்டது. இந்த இடத்துல நம்ம வந்து கர்ணனை பத்தி சொன்னோம்னாலே அது நமக்கு புரியும். அதாவது வந்து கர்ணன் செய்த ஒரு மிகப்பெரிய கர்ணனுடைய தவறு என்ன அப்படின்னு கேட்டா, துரியோதனனிடம் நன்றி உணர்வும் விசுவாசமும் காட்டியது. அப்ப ஏன் அவன் காட்டக்கூடாதா? ஏன்னா கர்ணனை வந்து பாண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய அந்த வர்க்கம், அன்னைக்கு இருந்த ஆளும் வர்க்கமாக இருந்த சத்திரிய வம்சம் கர்ணனை சத்திரியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்துல அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு தனக்கு வந்து சமமான ஒரு அரசனாக அவனை மாற்றி அழகு பார்த்த ஒருத்தர் வந்து நன்றி உணர்வோட இருக்கிறதுல, விசுவாசத்தோட இருக்கிறதுல என்ன தவறு? அதனால வந்து கர்ணன் வந்து சரியானவன் அப்படின்னு, அவனுடைய அந்த ஒரு முடிவுகள் சரிதான் அப்படின்னு வாதிடுறவங்களும் இருக்கும். சரிதான் ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது. ஆனால் இங்கதான் வந்து ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டா, நமக்கு இந்த உலகத்துல நன்மை செய்யறவங்க எல்லாரிடமும் நாம் நன்றி காட்ட வேண்டும், மரியாதையுடன் இருக்க வேண்டும், அவர்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்ய வேண்டும், இதுதான் செய் நன்றின்னு சொல்றோம். இதெல்லாம் நன்றி உணர்வின் அடிப்படையில இந்த உலக நன்மைக்காக நம்ம செய்யறது. ஆனால் நாம யாருகிட்ட விசுவாசத்தோட இருக்கணும்னா, நமக்கு இந்த நன்மையை செய்ய சொல்லி அவர்களை தூண்டிய தெய்வீகத்தின் மீது நமக்கு விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் உணவளிக்கிறார், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்னை பாதுகாக்கிறார், யாரோ ஒருவர் என்னை வந்து உயர்த்தி பேசுகிறார், யாரோ ஒருவர் எனக்காக இந்த வேலையை செய்து முடிக்கிறார் அப்படின்னா அவர்கள்ட்ட நம்ம நன்றி காட்டலாம்.
ஆனால் அந்த யாரோ ஒருவருக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து அவரை அதை செய்ய சொன்னது யாரோ ஒருவர் அல்ல, அவர் நம்மோடு எப்போதும் தெய்வீகத்தோடு தொடர்பு இருக்கிற நம்முடைய குருநாதர் அல்லது குருநாதர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தெய்வீகம் தான் அவர் மூலமாக அந்த வேலையை செய்விக்கிறது. இல்லைன்னா கர்ணன், அதாவது தெய்வீகத்தினுடைய சங்கல்பம் இல்லைன்னா கர்ணன் துரியோதனன் கண்ணில் பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. துரியோதனன் கண்ணில் கர்ணன் படலைன்னா துரியோதன கர்ணனுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஒருவேளை கர்ணனுக்கு பதிலாக ஏகலைவன் துரியோதனன் கண்ணில் போட்டுதான் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்றது. இப்ப கர்ணனை முதல்ல துரியோதனன் அங்கீகரிக்கிறது எதுக்காகன்னா அர்ஜுனனுக்கு சமமான ஒரு வீரன் நமக்கு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். அதன் பிறகு அவங்களுடைய நட்பு ஆழமா போகுதுங்கிறது வேற விஷயம். முதல் ரெகக்னிஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்ப அர்ஜுனனுக்கு ஈக்குவலான மற்றும் ஒரு வில்வித்தை வீரனாக இருந்த ஏகலைவன் கர்ணனுக்கு பதிலாக துரியோதனன் கண்ணில் பட்டிருந்தான் என்ன? அப்ப இந்த நிகழ்வு, அதாவது கர்ணனை ஒரு அரசனாக ஆக்கிறதுக்கான நிகழ்வை ஏற்படுத்தியது எது? தெய்வீகம் தானே. இன்னும் ஆழமா போனோம் அப்படின்னு கேட்டா, கர்ணன் குந்தி தேவி கிட்ட பேசும்பொழுது அல்லது கிருஷ்ணன்கிட்ட பேசும்பொழுது அந்த டைலாக் எங்க அப்படிங்கிறத பத்தி இப்ப அந்த டைலாக்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பேசும்பொழுது அவன் சொல்றான், என்ன பிறந்த உடனே பொட்டியில வச்சு அனுப்பி விட்டாங்க கொடுத்தாங்க. ஆனால் என்னை எடுத்து வளர்த்த தாயார் அந்த பொட்டியிலேருந்து அவங்க கையில தூக்கிட்டு அந்த குழந்தைய என் கையில அந்த தேரோட்டியானவர் கொண்டு என்னுடைய தாயார்கிட்ட கொடுத்த உடனேயே அவர்களுடைய மார்பில் இருந்து எனக்காக பால் சுரந்தது. அப்படிப்பட்ட தாயாரை விட்டுவிட்டு என்னுடைய தகப்பனாரை விட்டுட்டு எனக்காக தன்னுடைய ராஜ்யத்தையே எழுதி வச்ச அந்த 100 பேர்கள், தன்னுடைய சகோதரர்கள் 99 பேருக்கும் முன்னாடி என்னை நிறுத்தி வச்சு எனக்கு வணக்கம் சொல்ல வைக்கிறானே அவன், அந்த மாதிரி துரியோதனனை விட்டுட்டு நான் எப்படி உங்களோட வர முடியும்னு கர்ணன் கேட்கிறான். அங்க கர்ணன் ஒரே ஒரு விஷயத்த சிந்திச்சு சொல்லல. என்னன்னா, தெய்வீகம்ங்கிற ஒண்ணுதான் உன்னை பொட்டியில வச்சு அனுப்புனாலும் கூட உன்னை தேரோட்டி கையில கிடைக்க வச்சது. தேரோட்டி கையில கிடைச்சாலும் கூட அந்த தேரோட்டி அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட கொண்டு வந்த பொழுது அந்த அம்மாவுக்கு மார்புல பால் சுரக்க வச்சது எதுவோ அது மேலதானே அவனுக்கு விசுவாசம் வந்திருக்கணும். அதை விட முக்கியம், இது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு குழந்தையாக போய் உன் கையில கிடைச்சது யாருடைய சங்கல்பம்? தெய்வீகத்தோட சங்கல்பம். இப்படி கர்ணனுக்கு பின்னாடி தெய்வீகம் அவனை வழி நடத்துறதுக்காக இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்ப பிறவியிலேயே அவன் வேற மாதிரி மாறி இருக்கலாம்னா அது வேற கதை. ஆனால் ஒவ்வொருத்தங்க வழி தவறி போகும் பொழுதும் அவங்க வாழ்க்கையில அவங்க இன்னல்களை சந்திக்கும் போதும் தெய்வீகம் ஏதோ ஒரு உருவத்துல பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுது. இதை புரிந்து கொள்வதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இந்த நன்றி உணர்வு இருந்திருந்தால் துரியோதனனை விட துரியோதனனுக்கு தன்னை கண்ணில் காட்டிய தெய்வீகத்தின் மீது, அந்த தேரோட்டிக்கிட்ட இந்த பெட்டியை கொண்டு போய் சேர்த்த தெய்வீகத்தின் மீது, அந்த குழந்தைய கையில தூக்குன உடனேயே அந்த அம்மாவுக்கு மார்புல பால் சுரக்க வைத்த தெய்வீகத்தின் மீது கர்ணனுக்கு விசுவாசம் வந்திருக்க வேண்டும். அப்ப பரமாத்மாவா இருக்கிற கிருஷ்ணர் போய் கர்ணன்கிட்ட பேசி நீ இந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ணன் கிருஷ்ணா நான் வர்றேன், அதை எப்படி சரியா செய்யறதுன்னு எனக்கு வழி சொல்லுன்னு கேட்டிருந்தால் அதுக்கு பேர் விசுவாசம். அப்ப எப்போதுமே தனக்கு பின்னாடி இருந்து செய்த தெய்வீகத்தின் மீது கர்ணன் விசுவாசம் காட்டி இருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணான்னா அவங்க கிருஷ்ணனுக்கு நன்றி சொன்னா துரியோதனன்ட்ட விசுவாசம் காட்டு. இப்ப நம்ம செய்யறது எல்லாமே இப்படித்தான் இருக்குது. நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு செய்யற எல்லாருக்கிட்டையும் நம்ம விசுவாசமா இருக்கோம். அவர்களை செய்விக்கின்ற நம்முடைய குருநாதர் மீது நாம நன்றி செலுத்துறோம், விசுவாசமாக இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கிருஷ்ணன் கேட்கறது லாஜிக்கா தப்பா தெரிஞ்சிருக்கலாம், சூழ்நிலைக்கு தப்பா இருந்திருக்கலாம், இந்த உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு கர்ணன் அஞ்சி இருக்கலாம். எப்பன்னா அதை சொன்னது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால், அவன் பரமாத்மா அப்படிங்கிறதே கர்ணன் உணர்ந்திருக்கிறப்ப முக்காலமும் உணர்ந்த திருலோகத்துக்கும் மாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாருங்கிறத உணர்ந்திருந்தாலும் கர்ணன் பேசிக் ரூல்ஸ் அடிப்படையா வச்சுதான் பேசணும்.
தர்மத்தை அடிப்படையாக வச்சு, தன்னுடைய வீரத்தை அடிப்படையாக வச்சு, தனக்கு நடந்த நிகழ்வுகளினால் தான் பெற்ற அனுபவத்தை அடிப்படையாக வச்சுதான் பேசுறாங்க. இது எல்லாமே விசுவாசத்துல கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாயை இன்னைக்கும் உயர்வாக பேசுகிறோம். அது முதல்ல நன்றி உணர்வோட உள்ள வந்துருச்சுன்னா, ஒன்ஸ் தன்னுடைய எஜமானன் யாருன்னு பிக்ஸ் பண்ண பிறகு, அவன் முழுமையாக அவனுக்கு தீமையே செய்தாலும், எட்டி உதைச்சாலும், அடிச்சாலும், கொண்டு போய் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விட்டுட்டு வந்தாலும், அது மீண்டும் வந்து நின்று எஜமானனை கடிக்கிறதே கிடையாது. அது திரும்பி ஓடி வந்து அவன் காலடியில உட்கார்ந்து வாதாட்டு. அப்ப விசுவாசத்துக்கும் நன்றி உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? தனக்கு நன்மை செய்யும் பொழுது மனதுல பொங்கி வர்ற அந்த உணர்வு நன்றி உணர்வு. ஆனால் விசுவாசம்ங்கிறது ஒரு முறை உருவாயிட்டா, தனக்கு தன்னை யார் மேல விசுவாசம் காட்டுறாங்களோ அவங்க எது செய்தாலுமே அந்த விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஆழமாக நெருக்கமாக அவர்களோடு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதுதான் விசுவாசம். இப்ப பயிற்சியை நம்ம நன்றி உணர்வோடு பாக்குறோமா, விசுவாசத்தோடு பாக்குறோமா? மிஷனை நன்றி உணர்வோடு பாக்குறோமா, விசுவாசத்தோடு பாக்குறோமானா மேக்சிமம் முதல்ல நமக்கு நன்றி உணர்வு வந்துதான் உள்ளார வரும். ஏன்னா பயிற்சி செஞ்சோம், ஒரு அமைதி கிடைச்சிது, ஒரு நிம்மதி கிடைச்சிது, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, மிஷனுக்கு வந்தோம், சில விஷயங்கள்ல நமக்கு வெளியில கிடைக்காத மரியாதை இங்க கிடைச்சிது, நம்மளை சமமாக பாவித்தார்கள், இங்க நிம்மதியாக நம்முடைய உடைமைகளை பற்றிய கவலை இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் இருந்தோம், எல்லாமே ஒரு அம்சமாக இருந்தது. அந்த நன்றி உணர்வுள்ள மிஷனுக்குள்ளார வந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு நம் மீது ஆன்மீக பணியானது ஆரம்பிக்கும் பொழுது இங்கேயும் நமக்கு அவமானங்கள் நேருது, இங்கேயும் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், இங்கேயும் அதே மாதிரி வெளி உலகம் மாதிரியான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உடனடியாக நம்முடைய அந்த நன்றி உணர்வு போய் மிஷன் மீது விருப்பு அல்லது கிரிட்டிசைஸ் பண்றது அல்லது மிஷனை விட்டு வெளியேறுவது, இவர் எனக்கு மாஸ்டர் இல்லைங்கிறது, இது என்னங்க பயிற்சி, ஒண்ணுமே இல்லைங்க, மண்ணு மாதிரி இருக்கு, இதுல எந்த மாற்றமும் இல்லை என்பது, இப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் நம்ம முள்ளார வந்தப்ப நம்ம பகுத்தறிவு வேலை செஞ்சீங்கயா, இப்பதான் வேலை செய்யலாம், இவங்க சும்மா ஏமாத்துறாங்க, டிரான்ஸ்மிஷன்லாம் கிடையாது. எந்த வாய் முதல்ல உள்ள வந்தப்ப முற்றிலுமாக உணர்ந்து தவிச்சு, ஆமா இது மாதிரி ஒரு அற்புதமான சிஸ்டத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே இவ்வளவு நாள், இன்னும் ஒரு சிட்டிங்லயே எனக்கு இவ்வளவு மாற்றங்களான்னு சொன்ன அதே வாய் இது சும்மா கண்ணை மூடிட்டு ஏமாத்துற விஷயமாங்க இருக்கு, டிரான்ஸ்மிஷனும் வரல, ஒன்றும் வரல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் பித்தலாட்டம் பண்றாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்குள்ளார நன்றி உணர்வு கிடையாது, நமக்குள்ளார விசுவாசம் வளரவில்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனாலதான் மாஸ்டர் சொல்றாரு, பல பேருக்கு சொல்றது என்னன்னா, சிட்டிங்கை வச்சு அவங்க பிரலாபித்து சொல்லும் பொழுது தயவு செஞ்சு இதை டைரியில எழுதி வச்சிருப்பா, பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு சிட்டிங்கும் மரண அவஸ்தையா இருக்கிற காலம் வரும், எண்ணங்கள் தறிகட்டு ஓடுற காலம் வரும், உட்காரவே முடியாத சூழ்நிலை வரும், அன்னைக்கு இந்த டைரியை எடுத்து படிச்சு பார்த்து இல்ல இது மாதிரி ஒண்ணு நான் அனுபவிச்சேங்கிறத திருப்பி ரீகால் பண்ணிட்டு உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக்க அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர். ஒரு சிஸ்டருக்கு கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது சொல்றாரு, இப்படி சொல்லல, ஆனால் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பின்னாடி ஒரு பஃபர் ஸ்டேட் வரும் பொழுது இந்த டைரி குறிப்பை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்படி சீரா இதுல பயணம் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுனாலோ, அல்லது நம்ம சார்ந்து இருக்கிற அந்த அமைப்புல நம்ம மையத்துல நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம மனதுக்கு ஏற்படாத ஒரு ஒத்து வராத ஒரு விஷயம்லாம் நிகழ்ந்து விட்டாலோ, உடனடியாக நம்ம இந்த மிஷனுடைய ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் லெவல், மாஸ்டருடைய அந்த ஒரு வீரியம், மாஸ்டருடைய அந்த பெருந்தன்மை எல்லாவற்றையும் சந்தேகிக்கிற அளவுக்கு போய் நம்ம ஒரு உணர்வுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத மாஸ்டர் காட்டுறாரு, விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் என்பது வளராததுனாலதான் லாலாஜிக்கு பிறகு பாபுஜியை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக லாலாஜி கிட்டக்கையே இருந்த சீடர்களால முடியாம போச்சு. ஏன்னா அவங்களுடைய நன்றி உணர்வு சில நேரங்கள்ல நம்ம உடல் ரீதியாக சூழ்நிலை ரீதியாக கூட கருத்துக்கு மாற்றங்களை ஏத்துக்கிட்டு போயிடுவோம். ஆனால் விசுவாசம் அப்படிங்கிற ஒண்ணு முகிழ்த்து வரவில்லை என்றால் கருத்து ரீதியான நம்முடைய மாற்றங்களை நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். ஒருவேளை நம்ம ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்துல வந்திருப்போம், அந்த சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் நமக்குள்ளார ஆழமாக வேரோடி இருக்கும். ஒரு காலகட்டத்துல பயிற்சியில வரும் பொழுது மாஸ்டர் சொல்ற விஷயம் அந்த கருத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்து
படும், மனசுல படும். பட்ட உடனே விசுவாசம் அப்படிங்கிற ஒண்ணு வளர்ந்திருந்தா, என் குருநாதர் இந்த சூழ்நிலையில எனக்கு தேவையான அறிவுரையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குச்சால அடி போட்டதுக்கு அப்புறம் அது வலியோட கத்திக்கிட்டு எஜமானர் பக்கத்துல ஓடி போய் நிக்கிற, இல்ல கொஞ்சம் தூரத்துல நின்று பயத்தோட லைட்டா வாலாட்டுற நாய் மாதிரி. அது மனசை சங்கடப்படுத்தினாலும், தன்னுடைய கலாச்சாரத்து மேல ஒரு ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்தினாலும் சங்கடத்தோடு கொஞ்சம் அப்படி நின்றுட்டு திரும்பி மாஸ்டரை பார்த்து ஏக்கத்தோட திரும்பி கூப்பிட மாட்டியான்னு பாக்குற அந்த ஒரு தன்மை நமக்கு வந்துடும். ஆனா இல்லைன்னா என் சம்பிரதாயத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நான் வந்த குரு பரம்பரையில எங்க ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவர் அப்படியே மாற்றி சொல்கிறார். இவர் இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரு. திருப்பூர்ல உரையாற்றும் பொழுது நீங்க உறுதி கொடுத்துட்டு அதை மீறதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. எப்படி ஒரு மாஸ்டர் சொல்லலாம்? இதெல்லாம் சரி கிடையாது அப்படி என்று அதுக்கு நம்ம மட்டத்துல ஒரு விளக்க உரை எழுத ஆரம்பிப்போம். அப்ப நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாம விசுவாசத்தோடு இருக்கிறோமா? அந்த வெளிப்புறமான கருத்துக்கள்ல மாஸ்டர் சொல்ற கருத்தை எட்டுற வரைக்கும் நம்ம அதுல விசுவாசம் வராது. அதனாலதான் மாஸ்டர் அங்கெல்லாம் டச் பண்ணாம கரெக்டா டச் பண்ற விஷயம் என்னன்னா, உங்கள் பயிற்சியை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாள் நல்லது செஞ்சுதானே நீங்க வந்தீங்க. அந்த பயிற்சி உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இல்ல? அப்ப அந்த பயிற்சியை நான் விடாம செய்வேங்கிற விசுவாசமே உங்களுக்குள்ளார வரல. உடனே அடுத்த நாள் நல்லா இல்ல அப்படின்னோம்னா அந்த பயிற்சியை விட்டுடுறீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி மீது விசுவாசம் இல்லை. ஒரு காலகட்டத்துல சமுதாயத்துல தனித்து விடப்பட்டது போல சம்பந்தமே இல்லாத ஒரு சமூகத்தோட இருக்கிற மாதிரி இருந்த உங்களுக்கு அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, புது உலகமா இருந்த உங்க மிஷன் எப்படி அடுத்த நாளே வேணாம், இது போறதே எனக்கு வேணாம், அந்த சென்டருக்கு போறது அங்க இருக்கவங்க எல்லாம் எனக்கு ஒத்து வரல, இதை விட்டுருவோம்ப்பா, நம்ம இந்த மிஷனே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வர்றீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் வளரவில்லை. ஏங்க, ஒரே ஒரு முறை ஒரே ஒரு ரொட்டி துண்டு போட்டதற்காக ஒரே ஒரு ஜீவனால கடைசி வரைக்கும் ஒரு முதலாளி கிட்ட சந்தோஷமாக விசுவாசத்தோட இருக்க முடியுது. ஆனா உண்மையிலேயே உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு மாஸ்டரை, ஒரு பயிற்சி முறைய, ஒரு மிஷனை நம்மளால விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா நம்முடைய பயிற்சியினுடைய நோக்கம் தான் என்ன? ஆக அந்த 2014 ஜூலைல மாஸ்டர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க புலன்களும் உங்களுடைய பகுத்தறிவும் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு மாஸ்டருடைய கருணையால இந்த பயிற்சி முறையினுடைய உண்மையான வீரியத்தையும் மாஸ்டர்னுடைய உண்மையான ஒரு அந்த ஒரு தெய்வீக தன்மையையும் மிஷன் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பினுடைய ஒரு ஆழமான நோக்கத்தையும் கட்டாயமாக உணர்த்தி இருக்கும். அன்னைக்கு நம்ம இதயங்கள் நன்றி உணர்வுல கரைஞ்சி அழுதுருப்போம். ஆனால் அது வெறும் நன்றியாகவே இருந்துவிட்டு அது அடுத்த கட்டத்துக்கு விசுவாசமாக மாறல அப்படின்னா நாம இன்னைக்கு நம்முடைய பயிற்சி நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. இன்னைக்கு என்னுடைய பயிற்சினால இன்னைக்கு கிளீனிங் உட்கார்ந்தாங்க, ஒண்ணுமே ஒரு மாற்றமும் இல்லைங்க, இன்னைக்கு தியானம் பண்ணங்க, மண்ணு மாதிரி இருந்துச்சுங்க, ஒரு நாள் 2 நாள் 3ஆவது நாள் விட்டுட்டு போயிடும். ஆனால் விசுவாசம் என்பது நமக்குள்ளார முகிழ்த்து விட்டால், வளர்ந்து விட்டால், அதை நம்ம ஒன்ஸ் நம்ம ஏத்துக்கிட்ட அந்த பயிற்சி முறையை, இது மாற்றத்தை எனக்குள்ளார விதைத்தே தீரும், என்னுடைய இந்த குருநாதர் எனக்குள்ளார எப்படி இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வந்தே தீருவார், எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அவருடைய செயல்பாடுகள் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வேறு ஒரு திசையில இருந்த போதும் கூட நான் அவரை விடாம பிடித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கறதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கும் மூட பக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆழ்ந்து புரிந்து கொண்டால்தான் அது தெரியும். அதனாலதான் மாஸ்டர் இதை பக்தி உணர்வோடு நன்றி உணர்வோடு கொண்டு வராம, ஏன்னா நன்றி உணர்வோடையும் பக்தி உணர்வோடையும் விசுவாசத்தை செய்ய சொல்லும் போது அது மூட நம்பிக்கையாகவும் மூட பக்தியாகவும் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக அவர் வேற ஒரு ரூட் எடுக்கிறாரு. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, உங்க புலன்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, நீங்க உணர்ந்த விஷயங்கள் மேல உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உங்களுக்கு மிஷன் மீதும் பயிற்சி மீதும் விசுவாசம் வர வேண்டும். இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி கிடையாது, நான் இதை உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை,
இந்த மாற்றங்கள் எனக்குள்ளார வந்ததுக்கு இதுதான் காரணம். அதனால இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்த அவர் தான் என்னை கடைசி வரைக்கும் வழி நடத்தக்கூடியவர்னு உள்ளிருந்து அந்த பிடிமானம், விசுவாசம் என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் மாஸ்டரை பிடித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு வழி. அதனாலதான் பாத்தீங்கன்னா யாருக்குள்ளார லாயல்ட்டி கிரியேட் ஆகுறதோ அவங்கதான் பிரிசெப்டராக மாறுறதுக்கான தகுதி உள்ளவர் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. நீங்க பிரிசெப்டர்ஷிப்புக்காக போயிட்டு நின்று எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் வாங்கும் பொழுது அதுல நீங்க சர்வீஸ் மென்டாலிட்டியோட இருப்பீங்க எல்லாம் அப்படி வந்தாலும் கூட என்றென்றும் இந்த அமைப்பிற்கும் குருநாதருக்கும் விசுவாசத்தோடு இருப்பேங்கிற வார்த்தை தான் அதுல முக்கியமான வார்த்தையாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில நம்பிக்கையில தான் தன்னை போலவே நம்மை உருவாக்குகிறார். அவர் உருவாக்கின உடனே போய் எல்லாத்துக்கும் எதிரான எல்லா வேலையும் நான் செய்வேன், வாங்கிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட வாங்கிக்கிற வரைக்கும், அதிகாரம் வாங்கிக்கிற வரைக்கும், பதவி வாங்கிக்கிற வரைக்கும் ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பேன், கொடுத்த உடனேயே எடுத்துக்கிட்டு போய் இதற்கு எதிரான வேலைகளுக்கு அதையே நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அது என்ன விசுவாசம்? என்னுடைய அமைப்பை பற்றி நானே கிரிட்டிசைஸ் பண்ணி இதுல உள்ள நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு பதிலா இதுல இருக்கிற குறைபாடுகளை எல்லா இடத்துலயும் கட்டம் கட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நானே ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய தேவைகள் உங்களுடைய தேவையிலிருந்து வேறுபடலாம், அதனால நாம் நம்மை பகுத்து ஆராய்ந்து உள்ளாய்வு செய்து லட்சியத்தை நோக்கிய இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள தேவையானவற்றை சேகரித்துக் கொள்ள நம்மை தயார் செய்து கொள்ள முயல்வோமாக. ஏன்னா எனக்கு என் மீதும் என்னுடைய பயிற்சி முறை மீதும் நம்பிக்கை இல்லாவிடில், எனக்குள்ளார தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்படாவிடில் என்னால் மிஷனுக்கும் மாஸ்டருக்கும் கடவுளுக்கும் விசுவாசமாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த லாயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்குள்ளார கொண்டு வரணும்னா அதனுடைய முதல் விதை நம்பிக்கை அதன் மீது இருக்கிறது. நம்பிக்கை என்பது வெளிப்புறமான ஒரு விஷயத்தின் மீது வைப்பது அல்ல, உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உங்க பயிற்சி முறை மேலையும் உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையின் மேல உங்களுடைய அமைப்பின் மேலையும் உங்கள் குருநாதர் மேலையும் வைக்க வேண்டிய ஒன்று. ஆக இது அனைவருக்குள்ளரும் வளர்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். இப்ப இன்னைக்கு ஃபுல்லா நம்முடைய வேலையே நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோமா, நம்ம சிந்தனைகள் அந்த தெய்வீகத்தின் மீது, நாம சார்ந்து இருக்கிற நம்முடைய குருநாதர் மீது, நம்ம பயிற்சி முறை மீது நம்ம விசுவாசத்தோட இருக்கிற மாதிரியான எண்ணங்களா இருக்கா அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம டைரி குறிப்பு எடுத்து எத்தனை நாள் நம்ம பயிற்சி முறையில நமக்கு நல்லது நடந்திருக்குங்கிற நம்பிக்கையோட அதை எழுதியிருக்கோம், இல்ல ஒரு அவநம்பிக்கையோட விரக்தியோட எழுதிக்கிறது எத்தனை நாள்னு பார்த்தாலே இதை பார்த்துடலாம். எந்த ஒரு நாயும் தன்னுடைய எஜமானத்தை விரக்தி அடைகிறதா நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி எந்த கதையிலையும் பார்த்ததில்லை, நேரடியாகவும் பார்த்ததில்லை. ஏன்னு கேட்டா அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா விசுவாசம். அது யார் மேல வைக்குது அப்படிங்கிறது தான் டிஃபரெண்ட் ஆகுது. ஆனா மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுக்காக நாயை பல நேரங்கள்ல எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய நன்றி உணர்வுக்காக இல்ல. நாய்கிட்ட நன்றி உணர்வு இருக்குன்னு சொல்றாங்க, நன்றி உணர்வு இல்லை, நாய்கிட்ட இருக்கிறது விசுவாசம். ஸோ அந்த விசுவாச குறைவு தான் பல ராஜ்யங்களை வீழ்த்தி இருக்கிறது, பல அரசியல் மாற்றங்களை கொண்டு சேர்த்திருக்கு. அந்த விசுவாசம் எப்போ இல்லையோ அவங்கதான் நம்பிக்கை துரோகம் செய்கிறார். யாரு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அவர்கள்ட்ட விசுவாசம். இப்படியே போனுச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு பேசலாம். அதை நீ உங்களுடைய ஒரு உள்ளார்ந்த ஆய்வுக்காக விட்டுட்டு இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளார பறந்துபட்டு உருவாகும். நம்முடைய மிஷன் மேலையும் நம்முடைய மாஸ்டர் மேலையும் உண்மையான விசுவாசிகளாக நாம மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரேயரை மாஸ்டர்கிட்ட வச்சுட்டு காலை நேர தியானத்துக்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.